ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 7 மாதங்களாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் 2வது வாரத்திலும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து வர தேவனுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து தெய்வத்தை பின்பற்றி வர கர்த்தர் நமக்கு உதவிகளை தருவாராக. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, வார்த்தைகளை அனுப்பி தைரியப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற நல்ல தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை வசனங்களை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்துவீராக. துதிக்கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 13 வசனங்களையும், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலிருந்து 28வது வசனங்களையும் வாசிக்க அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 13, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 20 முதல் 28. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் 12ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம். பிதாவே, உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இன்றைக்கு நம்முடைய வேத பகுதிக்கு தியானத்துக்கு தலைப்பாக மகிமைப்படுவேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற தலைப்பில் சிந்திக்க தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவிகளை தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில கிறிஸ்துவின் மேசியா அழைப்பை தாயின் கற்பத்திலிருந்து என குறிப்பிட்டுள்ளதாக, இது மரியாள் என்னும் கன்னிகையின் கற்பத்தை குறித்து காணப்படுகிறது. கூர்மையான பட்டயம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, அம்பு வருகிற மேசியாவின் வார்த்தைகள் கேட்பவரின் மனசாட்சியை உருவ குத்தும் பட்டயம் போல இருக்கும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 16, 2, 12, 16வது வசனங்களில் வாசித்து பார்க்கலாம். அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் வரும் நியாய தீர்ப்பை அம்புக்கு இணையாக கூறப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 49:3, இஸ்ரவேலே, நீ என் தாசன். தாசனின் வேலை யாக்கோபை, அதாவது இஸ்ரவேலை மறுபடியும் தேவனுடையமாய் திரும்புவது. ஆகையால் இது இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் குறிப்பது அல்ல, இஸ்ரவேல் தேசத்திடத்தில் எதிர்பார்க்கும் சரீர பிரகாரமாக இஸ்ரவேலின் மொத்த உருவாய் வந்த தேவனுடைய தாசனும் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை நினைவூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். தாசனின் வேலை யாக்கோபை, அதாவது இஸ்ரவேலை மறுபடியும் தேவனிடமாய் திருப்புவது. இது இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் குறிப்பதல்ல,
இஸ்ரவேல் தேசத்திடத்தில் எதிர்பார்க்கப்பட்டவற்றை சரீர பிரகாரமாக இஸ்ரவேலின் மொத்த உருவாய் வந்த தேவனுடைய தாசனும் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். ஆகவே யோவானுக்கு எழுதான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து 28வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கிறதான நேரத்துல, இன்னமும் மகிமைப்படுத்துவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இயேசுடைய நாட்களில நிறைவேறி அதை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஏசாயா 49ஆம் அதிகாரத்தை நாங்கள் வீடுகளில் உட்கார்ந்து வாசித்து பார்க்கிறேனால் ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் காணப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்த போது அதை நிறைவேற்றி மாத்திரமல்ல, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னதான தெய்வம் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் என்ன கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், அதை நாம் செய்ய ஆயத்தப்படுத்தப்படும் போது, நான் உன்னில் மகிமைப்படுவேன் மாத்திரமல்ல இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசுவுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தங்களை நம்மிலே நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். 3 வார்த்தைகளை நான் நினைப்பூட்டி நாம செய்ய வேண்டியதான 4 காரியங்களை நினைப்பூட்டி உங்களுக்காக நான் செபிக்கும்படியாய் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். தாசன் என்று சொல்லும் போது அது வேலைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாசன் என்று சொல்லும் போது ஒரு வேலைக்காரனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை போல காணப்பட்டாலும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தெய்வத்துக்கு பிரியமானதை செய்து தெய்வத்தை பிரியப்படுத்துகிற தாசர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஸ்தோத்திரம், தெய்வத்துக்கு பிரியமான தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகின்றதான தெய்வ பிள்ளைகளுக்கு தாசர்கள் என்கிறதான அழைப்பு கொடுத்து அவர்களை அழைத்தது நாம் வேதத்தில் பல இடங்களிலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்திருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதைக்கும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும். தாசனாகிய யாக்கோபு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9ஆம் அதிகாரம் 14வது வசனங்களில் வாசிக்கும் போது தாசனாகிய யாக்கோபு என்று சொல்லி, என்னாகமும் 12ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், என்னாகமும் 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிட்சியமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன? அப்போ மோசே கர்த்தருக்கு தாசனாயிருக்கிறான். உபாகமம் 34:5, யோசுவா 1:1, 7, 13, 15 வசனங்களில 8ஆம் அதிகாரம், யோசுவா 8ஆம் அதிகாரம் 30, 38, 9, 24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் என் தாசனாகிய மோசே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமும் 14ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல வாசித்து பார்க்கிறேனால், என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறோம். தாவீதை குறித்து 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது 8வது வசனங்களிலும் 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனங்களிலும் 1 ராஜாக்களில்
8ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலும் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய தாவீது. யோபுடைய சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேனால், யோபு சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இயேசு இந்த பூமியில கடந்து வந்த காலகட்டத்திலும் தாசன் என்று சொல்லப்படுகின்றதான அடைமொழி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக ஏசாயா 52:13, 53:11, சகரியா 3:8, மத்தேயு 12:18 இந்த வசனங்களிலே நினைப்பூட்டப்படுகின்றதை நாம வாசிக்கிறேன். எதற்காக நான் நினைப்பூட்டுகிறேன்? தாசன் என்று சொன்னார் தெய்வத்துக்கு பிரியமானதை செய்து தேவ சித்தத்தை, தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சூழ்நிலையை காட்டப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தாசனாகிய இயேசுவின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டது. இந்த கடைசி காலங்களிலும் அவருக்கு பிரியமானதை செய்து அவரை பிரியப்படுத்துகின்ற காரியத்தை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்தப்படுகின்றதுனால கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே என்று சொல்லும் போது நம்முடைய பெயரை நீங்க போட்டுக்காங்க, யோசேப்பே நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த மாதம் மகிமையின் மாதம். தெய்வம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அப்ப கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதினால இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்த நம்மை ஆயத்தப்படுத்தப்படும் போது மகிமைப்படுவோம். இன்னமும் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு தெய்வம் ஆயத்தமுள்ள ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். 3 வார்த்தைகள் நான் நினைப்பூட்டுகிறேன். திரும்புதல், பாடுபடுதல், மகிமை அடைதல், இல்லாவிட்டால் பிரியமானதை செய்தல். மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் 3 வார்த்தையை. திரும்புதல், பாடுபடுதல், பிரியமானதை செய்தல். இயேசுனுடைய நாட்களில இந்த 3 காரியங்களையும் இயேசு நிறைவேற்றி கடந்து சென்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்ததான நாட்களில முதலாக அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்துல, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். திரும்ப வேண்டும், மனம் திரும்புதல் அவசியமாய் காணப்படுகிறது. ஆகவே தான் சோத்திரம் திரும்புதல் என்கிற வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்ததான காலகட்டத்திலும் தன்னுடைய ஊழிய நாட்களில தெய்வத்துக்கு பிரியமான காரியத்தை செய்து பிரியமானதை செய்தபடியினால மகிமை அடைவதற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டார் என்று சொல்லியும் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படிக்கு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பதாக மறுரூபம் ஆனார். மறுரூபம் ஆனார் என்கிற வார்த்தைக்கு முன்பதாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ கர்த்தர் பிதா குமாரனாகிய இயேசு மேல் பிரியமாயிருந்தார். காரணம், பிரியமானதை செய்தபடியினாலே அவருக்கு பிரியமானவர் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு எதுவாக நடத்தப்பட்டதையும் பார்க்கிறேன். ஆகவே தான் நான் 3 வார்த்தையை நினைப்பூட்டுகிறேன். திரும்புதல், பாடுபடுதல், மகிமை அடைதல். மகிமை அடைதல் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் தெய்வத்தை பிரியப்படுத்துகின்ற காரியத்தை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 13 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யோவானால் ஞானசானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்துல வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானசானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்துல வரலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது.
தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மறுரூபமானார். நீதியை நிறைவேற்றுகின்றதான காலகட்டத்திலும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி. 1 பேதுருக்கு 2 பேதுருக்குள்ளதான நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆமென், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறத்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று சொல்லி பேதுரு எழுதி வைத்ததான வார்த்தைகளை வாசிக்கிறேன். எதற்காக நான் நினைப்பூட்டுகிறேன்? பிரியமானதை செய்கிற தாசராய் காணப்பட்டார். தெய்வத்துக்கு பிரியமான நீதி நியாயங்களை நீதியை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். மறுரூப மலையாகிய அந்த மலையில கடந்து செல்லும் போது மறுரூபமானார். எல்லாவற்றுக்கும் மேலாக சொன்னதை செய்து நிறைவேற்றி, கண்டதை கேட்டதை நிறைவேற்றுகின்றதான ஒரு அனுபவத்துக்கு ஏதுவாக நடத்தப்பட்டதினால இயேசுவானவர் பிரியமானவராய் காணப்பட்டார். இன்றைக்கும் நீங்களும் நானும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு காணவும் கேட்கவும் அதை நிறைவேற்றவும் நம்மை ஆயத்தப்படுத்தி, பிரியமானவனே என்று சொல்லி அழைக்கத்தக்கதாய், தாசனே என்று அழைக்கத்தக்கதாய் நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். முதலாவது மனம் திரும்புகிற பிள்ளைகளாயிருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் 7 சபைகளுக்கு சொல்லுகின்றதான நல் வார்த்தை, திரும்பு, ஆதியில் கொண்டிருந்ததான அன்புக்கு திரும்பு, இன்னும் உன்னிடத்துல குறை உண்டு, திரும்பு திரும்பு என்று சொல்லி 7 சபைகளுக்கு 6 சபைகளுக்கு சொல்லுகின்றதான வார்த்தைகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்காக நினைப்பூட்டப்படுகிறது? நாம் மகிமை அடைய வேண்டும், இன்னமும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தெய்வம் சித்தமுள்ளவராயிருப்பதனால திரும்ப வேண்டிய காரியத்தை திரும்பவும், பிரியமான காரியத்தை பிரியமானதை செய்யவும் இந்த நாட்களில நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. சோத்திரம். திரும்புதல், பிரியமானதை செய்தல். இடையில ஒரு காரியம் காணப்படுகிறது, பாடுபடுதல். இயேசுவும் தம்முடைய வாழ்க்கையில பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அவர் கடந்து செல்கிறவராய் காணப்பட்டார். வாசித்ததான வேத பகுதியில யோவானுக்குள்ளதான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசித்ததான வேத பகுதியில சொல்லப்பட்ட வார்த்தையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறான், அந்திரேயா பிலிப்பு இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகி மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவக்களமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை என்று என்னை இரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பாடுபட போகின்றதான சிலுவைக்கு ஆயத்தப்படுத்தப்படுகின்றதான காலகட்டத்தில் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகின்றதான சத்தமாக காணப்படுகிறது. மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்ப பாடுபடுதல், திரும்புதல், பாடுபடுதல், தெய்வத்துக்கு பிரியமான காரியத்தை செய்தல், இந்த 3 காரியத்தையும் இயேசு செய்தபடினாலே தான் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டு காலத்துல யோவானுக்குள்ளதான சுவிசேஷத்துல அதை நிறைவேறுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யோவானுக்குள்ளதான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோவானுக்குள்ளதான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 31. அவர் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார்,
தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். எப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை? ஸ்தோத்திரம். ஆமே. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினாலே அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திருக்கா ஏதாகிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனோட சொல்லி இருப்பார் என்று சொல்லி சீசர்கள் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்போது ராக்காலமாய் இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் என்ன செய்கிறாரா? மகிமைப்படுவார். காட்டி கொடுப்பதற்காக. ஆமே. யூதாஸ் கடந்து சென்று விட்டான். இன்னும் ஆமே சோத்திரம் மகிமைப்படுவதற்கான வேளை வந்தது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களேயானால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். எதை எதிர்பார்க்கிறார்? எப்பொழுதும் ஆமேன் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்திலே நீங்க வாசித்து பார்க்கிறார். இயேசு அவனை இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லிவிட்டு 42வது வசனத்துல யோவான் 11:42 வாசிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான் என்று சொல்லி லாசருவின் சம்பவத்திலே நம்ம வாசிக்கிறோம். எதற்காக நான் நினைப்பூட்டுகிறேன்? ஆமே. பாடுபடுகிறதான காலகட்டத்திலும் ஆமே தெய்வம் வார்த்தைகளை கொடுக்கிறார். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களில் வாசித்து பார்த்தீர்களானால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிறேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கிரியைகள் எல்லாம் முடித்தாகிவிட்டது. நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறதான காரியத்தை, சித்தத்தை இந்த பூமியிலெல்லாம் நிறைவேற்றி கடந்து வந்திருக்கிறேன். நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி தம்மை ஒப்புக் கொடுக்கின்றதான காலகட்டத்தில் பிதாவானவர் மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவருக்கு வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். எப்பொழுதும், இன்னமும், ஒருபோதும் என்ற வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவைகள் மிகவும் நம்பிக்கை தருவதாக உள்ளன. நான் என் வாழ்க்கையில எப்பொழுது சந்தோஷமாக இருக்கவும் ஒரு காலம் தோல்வியடையாமல் இருக்கவும் விரும்புகிறேன். ஆனால் உண்மையில் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க போவதில்லை. அதுபோல இப்படியாக காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதும் ஒருபோதும் நடைபெறப் போவதில்லை. இந்த இரு வார்த்தைகளும் கேட்பதற்கு மிக இனிமையாக உள்ளன. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தை நாம் பற்றி கொள்ளாவிட்டால் அந்த இரு வார்த்தைகளும் அர்த்தமற்றதாகிவிடும். இயேசு இல்லாமல் தங்களது வாழ்க்கையை நடத்துவது குறித்து பயந்து கலங்கி போயிருந்ததான சீசர்களிடம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று இயேசு கூறினார். கொரோனாவின் நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கின்றதான இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். எபிரேயர் நிருபத்தை எழுதி ஆக்கியோன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று இயேசு கூறினதை நினைப்பூட்டுகிறார். ஆகவே கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று தைரியமாய் சொல்லலாம். நம்முடைய மரணத்துக்கு பின்பு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று கூறி பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். இன்றைய நமது வாழ்க்கை பயணம் மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய எதிர்காலம் நம்பிக்கையற்றதாக இருக்கலாம். ஆனால் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று கூறின இயேசு கிறிஸ்துவின் மாறாத பிரசன்னம்
நமக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுத்து அவற்றை கடந்து வர உதவி செய்கிறது. எல்லாவற்றையும் விட தலை சிறந்த காரியம் என்னவென்றால், நமது குறுகிய இந்த வாழ்க்கை முடிந்தவுடன் நாம் நித்திய காலமாய் தேவனோடு இருப்போம் என்பதாகவும். ஆகவே இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் நம்மை உற்சாகப்படுத்துவதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையே நம்முடைய ஆறுதல். திரும்புங்கள், பாடுபடுங்கள், பிரியமானதை செய்யுங்கள். கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவதற்கு, இன்னமும் மகிமைப்படுத்துவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? 4 வார்த்தையை மாத்திரம் நினைப்பட்டு நான் உங்களுக்காய் செபிக்கும்படியாய் கடந்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 23வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்களா? சங்கீதம் 50:23வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், 145ஆம் சங்கீதம் 1, 2, 21வது வசனம், 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும், நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தம் உங்களிலும் என்னிலும் நிறைவேற நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வம் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். விசுவாசியாயிருக்கிறதான பிள்ளைகள் சீசராய் கடந்து வந்து ஆண்டவர் ஆமை வைத்திருக்கிறதான ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால அவர் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அவர் நம்மில மகிமைப்படுவார், இன்னமும் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு வாக்குப்படுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். முதலாவது நான் சொன்ன ஸ்தோத்திர பலியிடவர். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு சொன்னது போல எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாயிருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார். 9ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நினைப்பூட்டுகிறேன். 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசித்து பார்க்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். நான் கற்றுக்கொண்டதான காரியம் என்ன? ஆமென். நாம் கர்த்தருக்கென்று காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுங்கள், மிகுந்த கனிகளை கொடுங்கள், நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். கடைசியாக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் வாசிக்கிறேன். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். எப்ப மகிமைப்படுத்துவார்? அவர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார் 23ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன். அப்ப நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேட்டு நாம் அவர் பின் செல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போமேயானால்
நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லவர் இன்னமும் மகிமைப்படுத்துவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். 3 வார்த்தையை நினைப்பூட்டுகிறேன். மனம் திரும்புங்கள். திரும்புதல், பாடுபடுதல். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இன்றைக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் காணப்படுகிற அந்த ஆண்டவரை போல நாமும் பாடுபடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நீதியை நிறைவேற்றினார், மறுரூபமானார். மாத்திரமல்ல, கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். பேதுரு சொல்லுவான், நாங்கள் கேட்டோம், கண்டோம், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கேட்ட வார்த்தைகளை, கேட்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்கள் மாத்திரமல்ல, ஒரு கூட்ட ஜனத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு காவலானா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தவர். இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தேவனாய், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கொட்டியாய் வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசுவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் நிறைவேறினதை நாம் கண்கூடாக காதுகளால் கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு விசை கூட நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். தெய்வம் நம்மை பலப்படுத்துவாராக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே எங்களை தெரிந்தெடுத்தவர், ஏற்ற காலத்தில் எங்களை பரிசுத்தமாக்கி இந்த நாட்களிலே நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தெய்வமே வார்த்தைகளை கொடுத்து வார்த்தைகளை நிறைவேற்றி எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான இந்த சத்தியத்தின் பாதையில நடத்த கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமா இந்த நாட்களில கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு அதன் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறதான தேசங்களுக்காய், பட்டணங்களுக்காய், பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புத சுகத்தை, ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் நாட்களில காண கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம் ஐயா. நீர் எங்களை தேற்றுகிற, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி வைத்திருக்கிறபடினால தெய்வமே, ஒரு விசை கூட கர்த்தாவினுடைய ஆறுதல் அளிக்கிறதான கரங்கள் எங்களை தொட்டு சுகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இந்த கொரோனாவினால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தெய்வம் ஒரு நல்ல திறந்த வாசலை எங்களுக்கு தந்து எங்களை ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதற்கு தெய்வமே என்று சொல்லி தெய்வத்தை சார்ந்து கொள்ள, இன்னுமோடு கிட்டி சேர, இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருக்க தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய நாம மகிமைப்படணுமே. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.